படுமோசமான நிலைக்கு இந்த நாட்டை ஆக்கிய ஊழல்வாதிகளை ஓரம் கட்டி நாட்டை நேசிக்கின்ற ஊழலற்ற பிரதிநிதிகளை இம்முறை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப மக்கள் முன்வர வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் டாக்டர் ரிஸ்வி சாலி தெரிவித்துள்ளார். இன்று வீண்பரியங்களோ வெடிச்சத்தங்களோ இல்லாமல் தேர்தல் பிரச்சார செயற்பாடுகள் அமைதியான முறையில் இடம்பெற்று வருகின்றன. எமது கட்சி வேட்பாளர்கள் ஜனாதிபதியின் உத்தரவுகளை கடைபிடித்து வருகின்றனர். இது நாட்டை வளப்படுத்த எடுக்கும் நடவடிக்கையின் ஒரு அங்கமாகவே நாம் பார்க்கின்றோம். கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை மிக மோசமான நிலைக்கு இட்டுச் சென்றுள்ளனர். அதே ஆட்சியாளர்களை இன்று மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக வர துடிக்கின்றனர். ஆனால் மக்கள் அவர்கள் விடயத்தில் மிகவும் தெளிவாக உள்ளனர். அவர்களை ஒதுக்கிவிட்டு எமது கட்சியில் உள்ள நேர்மையானவர்களை வெற்றி பெற வைக்க ஒன்றுபட்டுள்ளனர். ஜனாதிபதி நாட்டு மக்களின் முன்னேற்றத்துக்காக பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். எதிர்வரும் தேர்தலில் அவரின் கரங்களை பலப்படுத்த மக்கள் ஒன்றுபட்டு தேசிய மக்கள் சக்தியின் சின்னமான திசைகாட்டிக்கு வாக்களிக்க வேண்டும். மொரலை எவன்யூ பிரதேச மக்கள் ஏற்பாடு செய்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சமூக சேவையாளர் RM ஃபாரூக் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர்.